தூக்கில போடுங்கன்னு நான் சொல்றேன். தூக்கி போ. அப்புறம் நீங்க எதுக்கு வேலை செய்றீங்க? சம்பளம் வாங்கிட்டு செய்றீங்களே. முடியல அப்படின்னா நீங்க லீவ் போட்டு வீட்ல இருக்கணும். கை அடிபட்டுக்குன்னா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? குப்பை வாரி போற மாதிரி தெரியுதா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பாட்டி அவன் விடுங்களேன், விடு. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். ஹாய் கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து குப்பைக்காரங்க மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணுவோம். எனக்கு கையில் ஆல்ரெடி அடிபட்டுருக்க மாதிரி நான் இந்த மூட்டையை வந்து இதை தூக்கி போகிறதுக்காக நான் இவங்கள்ட்ட நான் ஹெல்ப் கேட்பேன். ஸோ இவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசி திட்டுவாங்க. இப்போ பப்ளிக் அதை பார்த்துட்டு இந்த பக்கமாக நடந்து போகிற பப்ளிக்கோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, யாராவது வந்து யார் வந்து நம்மளுக்காக கேட்குறாங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன ஆயிடுச்சு? கை கொஞ்சம் அடிபட்டுருக்கு. சரி, மட்டும் இதில் தூக்கி போட ஹெல்ப் பண்ணுறீங்க? ஏங்க உங்களால முடியலன்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு நான் தூக்கி போடணும்? அடிபட்டுருச்சு, வீட்டில் இருந்தால் நீங்கள் சம்பாதிக்க முடியாது. ஏங்க அதுக்கு என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன குப்பைக்காரி மாதிரி தெரியுதா? அப்புறம் தூக்கில போடுங்கன்னு நான் சொல்றேன். தூக்கி போ. அப்புறம் நீங்க எதுக்கு வேலை செய்றீங்க? சம்பளம் வாங்கிட்டு செய்றீங்களே. முடியல அப்படின்னா நீங்க லீவ் போட்டு வீட்ல இருக்கணும். எதுக்கு இதை பொழப்பு போறீங்க? இல்லங்க, கை வலிக்குது, நான் தூக்கி போடுறேன். அததான் நானும் சொல்றேன், கை வலிக்குது, நீங்க வீட்ல இருக்க வேண்டியதானே. சாரிங்க, நான் பாத்துக்கிறேன். சாரியா? என்ன பார்த்தா குப்பைக்காரி மாதிரி தெரியுதா? போற வரவங்களெல்லாம் இந்த மாதிரி தான் ஹெல்ப்னு கூப்பிட்டு நீ சம்பளம் வாங்கிட்டு போயிருவியா? கை அடிபட்டுக்குன்னா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? குப்பை வாரி போற மாதிரி தெரியுதா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? எப்படி நீ கேட்டு சாரி சாரின்னு கேட்டே இருப்பியா? என்ன சும்மா சாரி சாரின்னு கேட்டிருக்க? உனக்கு உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, ஓகேவா? நீங்க கொஞ்சம் கிளம்பலாம். என்ன ஆச்சு? ஏன் உங்களுக்கு திட்டுறாங்க? கை கொஞ்சம் அடிபட்டுருக்கு, தூக்கி இதில் போட சொல்லி ஹெல்ப் கேட்டாங்க. அதுக்கு வந்து மாதிரி திட்டுறாங்க குப்பைக்காரங்க. மனுஷனோட மனுஷன் சேர்ந்து வாழ்றதாயா சந்தோஷம். அது தெரியாத அறிவு என்ன அறிவு? நான் என்னங்க பண்ணேன்? இப்போ நான் கொஞ்சம் ஹெல்ப் தானங்க கேட்டேன். ஹெல்ப் கேட்டா எனக்கு குப்பை, எனக்கு மேல ஸ்மெல் அடிக்கும். ஏங்க நான் அப்படி என்ன? கிட்டலாம் வராதே, நாத்து அடிக்குது உன் மேல. ஏங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க போட்டு குப்பை தானங்க. இப்போ நீங்க என்ன வேலையா வந்தீங்க? அந்த வேலையை பார்த்துட்டு நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஏங்க அவர் சுத்தம் பண்றது தானங்க. அவங்க கை அடிபட்டுருக்குன்னு சொல்லி தானங்க ஹெல்ப் கேக்குறாங்க. இங்க பாரு சீன்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க. சரியா? சீன் போடுறாங்கன்னு சொல்றாங்க. பின்ன சீன்லாம் போட்டுட்டு இருக்கான், அப்புறம் வேலை கை உடைஞ்சிருக்குன்னு தெரியுது, எதுக்கு இங்க வரணும்? எதுக்கு வரணும்? குடும்ப கஷ்டம்னா லீவ் போட்டு வீட்ல இருக்க வேண்டியதானே. எங்க உங்களால முடியலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. உதவினா வச்சுக்கோயேன். நடு ரோட்ல போட்டு ஒருத்தனை அடிச்சா ஏன்னு கேக்குறதுக்கு ஒருத்தன் வரமாட்டான். கோடி பேர் இருக்கானுங்க பேர். என்ன எதுக்கு நீ கேக்குற? நான் தப்பா கேட்டேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்றது நீ ஆளை பார்த்து கேளு. வேற எதுவுமே சொல்லுங்க. கொஞ்சம் கை உடைஞ்சிருக்கு, கொஞ்சம் தூக்கி தான் நான் போட சொன்னேன். வேற என்னங்க நான் சொன்னாங்க? வேற ஏதாவது எங்க முடியலன்னா சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. அதுக்கு எங்க அவர்ட்ட சண்டை உங்களுக்கு வேணும்னா நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு போங்க, சரிங்களா? நான் செய்யணும் செய்யக்கூடாதுன்றது என்னோட விருப்பம். அது நான் செய்ய மாட்டேன். அதெல்லாம் நீ என்ன பார்த்து நீ சொல்லிருக்க கூடாது, சொல்லிட்டேன். என்ன பார்த்து நீ சொல்லிருக்க கூடாது, அவ்வளவுதான். என்ன பார்த்து எப்படி நீ தூக்கி போட சொல்லுவ? என்ன பார்த்து எப்படி தூக்கி போட சொல்லுவ நீ? என் வீட்டுல இருக்க குப்பை கூட நான் எடுக்க மாட்டேன். எங்க வீட்டுல இது என் கிட்ட வந்து பேசாத. உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தூக்கி ஹெல்ப் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, நான் கேட்க மாட்டேன். அவன் எதுக்கு என் கிட்ட வந்து பேசுறான்? அவரும் மனுஷன் தானங்க. நாத்து அடிக்குது, குளிச்சுட்டு வர வேண்டியதானே. ஏங்க நானும் தானங்க நின்னுட்டு இருக்கேன். அவர் மேல எந்த ஸ்மெல்லுமே வர கிடையாது. நீங்க கிட்ட வந்து நின்னு பாருங்களேன். எங்க கிட்ட தானங்க நிக்கிறேன். நான் என்னங்க அப்படி கேட்டேன்? நான் வந்து சித்ரானு கை வடிபட்டு குப்பையை தூக்கி போடுறேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? நீ கேட்டது வந்து தப்பு தான். இந்த பேர் பப்ளிக்கா போற வரவங்கள நீ ஹெல்ப் கேட்டது தப்பு தான். அப்படி என்னங்க இது பண்ண? இல்லம்மா பாட்டி அவன் விடுங்களேன், விடு. பாட்டி அவன் வேலைக்கு வரான் பாட்டி, அவன் சம்பளம் வாங்கினேன். பாட்டி 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 இங்க பாருங்களேன், அவன் சம்பளம் வாங்குறான்ல, அவன் வேலை செய்ய கொடுங்க. நான் செய்யறேன், நான் என் பையன் மாதிரி செய்யறோம். அவன் நடிக்கிறான் பாட்டி, அவன் நடிக்கிறான் பாட்டி.
வேற பாட்டி நான் வேற எதுவுமே பேசல பாட்டி. இன்னைக்கு வேலைக்கு வரலாம், எனக்கு சாப்பாடே கிடையாது. சரி உண்மைதான் போ. சரி விடு, சரி விடு. அழக்கூடாது. இங்க பாரு என்ன பாட்டி இதெல்லாம் அள்ளிடணும் பாட்டி. எல்லாத்தையும் அதெல்லாம் நீ அள்ளி போட வேணாம், நீ போ. இல்ல பாட்டி நீ வேலையெல்லாம் காசு கிடையாது பாட்டி. இல்லப்பா நீ போ, பேசாம போ. அதெல்லாம் அள்ள வேணாம் போ. இல்ல நான் இப்ப அள்ளி எனக்கு அதெல்லாம் அள்ளக்கூடாது. அதெல்லாம் அவங்க வந்து வேலை செய்யற காலைல குப்பை எடுக்க அவங்க அள்ளி போடுவாங்க. நான் வேலை தான் சார் பாட்டி நீ செய்யணும். வேலை செஞ்சாலும் போதா போ, சொன்னா கேளு போ. இல்ல பாட்டி போ அள்ளி போட அப்படி காசு கிடையாது. சொன்னா கேளு. அப்புறம் அவங்க பேசுறாங்கன்னா அப்புறம் அவங்களோட சேர்ந்து நானும் பேசுற மாதிரி இருக்கு. வேணாம் பாட்டி அவங்க வந்து பேசவே பாட்டி அவங்க இவங்க வாங்க சாமி, அவங்கள்ட்ட பேசலாம். இல்ல அவன் எப்படி எனக்கு கேட்பான்? சரி அவன் கேட்டு போறான், விடு. ஆ? போங்க. சரி போ, போய் சொல்லி நீ கேட்க மாட்டேல. போ நீ போங்க. போங்க. வயசு பிள்ளைங்க அங்கே போய் பேசி நல்லா வந்து சொல்லுங்க பார்த்தோம். நீ நம்ம படிப்பண்ண நம்ம வாங்க வாங்க. பாட்டி நான் பேச என்ன கேளு, இங்க பாரு. இங்க வாங்க ஒரு நான் நிமிஷம். சொன்னா கேளு. இது வீடியோ தான் ஒண்ணு இல்ல. நீ வா, இங்க வாங்க இங்க வாங்க. நீ வா. நான் சொன்னா கேளு, நான் சொன்னா கேளு. உங்க அம்மா சொன்னா கேளு. இல்ல பாட்டி ஒண்ணு இல்ல. இது நாங்க வீடியோ தான் பண்ணிட்டு இங்க இருக்கோம். வாங்க ஒரு நீங்க வாங்க பாட்டி. சரி சரி, அதனால ஒண்ணு. நீங்க வாங்க ஏங்க ஒரு நிமிஷம் வாங்க. ஏங்க, பாட்டி இல்ல பாட்டி நாங்க சத்தியமா இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வந்து இல்லைங்க நாங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி நாங்க எடுத்துருக்கோம். நாங்களே பேசுறோம். ஓ அதான் சரி சரி கேட்டுட்டு நாங்க திடீர்னு இல்ல, பாட்டி திடீர்னு உண்மையில எனக்கு அப்படிலாம் மனசு இல்ல சாமி. நீ ஒண்ணும் சரி புரியுது. எனக்கே நீங்க புல் அரிச்சிருச்சு எனக்கு நீங்க வந்தபோது. சரிதான் நான் நினைக்கிறேன். உண்மையிலே நான் இப்படிதான் இருக்கணும் ஆனா கண்டிப்பா. அதனாலதான் நான் வந்து ஹெல்ப் பண்ணேன். சரி நீ சரி அப்படிலாம் நினைக்காத. சரி நான் வந்து அப்படி தப்பான ஆள் கிடையாது. நான் சரி எல்லாரையும் சரி தனி மரம் அடிக்க சரி சரி அப்படிலாம் நான் சரி அழுகாதீங்க பாட்டி அழுகாதீங்க. அதனால நம்ம பாட்டி நீங்க தனி மாதிரிலாம் கிடையாது. இறக்கி வைங்க. இறக்கி வைங்க. அதனாலதான் நீ என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சு அந்த சத்தம் போட்டுக்கிட்டேன்னு நான் வந்தேன். இல்ல இல்ல வேற ஒண்ணும் இல்ல. இவங்க வந்து என் ஹெல்ப் குழந்தைங்க கேட்டாங்க. மாதிரி தான் நான் வந்து சரி அழுகாதீங்க பாட்டி அழுகாதீங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி அழையாதீங்க. நீங்க இந்த அளவுக்கு வந்து கேப்பீங்கன்னு தெரியல பாட்டி. நான் யாருக்குமே இறக்கப்படுவேன். கடைசியா நீ பொண்டாடு தான் பேசுவாங்க. அப்படியா சரி சரி இல்ல சரி சாரிங்க நான் ஒரு வீடியோக்காக தான் நான் பேசினேன் சார். கண்டென்ட் பாட்டி உண்மையில நீங்க இப்படி பண்ணுங்க நினைச்சோட முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். நல்லா இருப்பீங்க பாட்டி சரிங்களா? சரி 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 ரொம்ப நன்றி பாட்டி. நீங்க உள்ள வந்து நீங்க இந்த அளவுக்கு இது பண்ணி நாங்க எதிர்பார்க்க நீங்க நடுவுல வந்து எங்களை தான் திட்டுவீங்க. கோவையில நான் கெவினிக்கல போனப்பதான் போன வேஷம் பண்ணி போயிருக்கா. ஆமா. கடையில போய் ஒரு கேமரா இருக்குல்ல, கேமரா இங்க இருக்கு பாருங்க பாட்டி. ஹாய் சொல்லு. ஹாய் ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. ஒரு மனுஷனை மதிக்க தெரியாதவன் மனுஷனாவோ டாக்டராவோ என் கடவுளா கூட இருக்க முடியாத. வாங்க நான் எடுத்துட்டு சரி வீட்டாண்ட கொண்டு வந்து கொடுத்துட்டா. சரி பார்த்து பத்திரமா பாருங்க. சரி சரி நமக்கு கடவுள் ஒரு நடக்காப்பா. நமக்கு ஆமா பாட்டி எல்லாம் நம்ம நல்லாவே இருப்போம், கவலைப்படாது சரிங்களா? அதெல்லாம் நடக்க மாட்டேன். என்ன நம்ம பிள்ளைங்க மாதிரி சத்தம் போடுங்க. எனக்கு இது தெரியலப்பா. சரி படிக்காத முட்டாள். அப்படியெல்லாம் இல்ல. சரி நீ வாங்க 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 நீங்க போயிட்டு வாங்க, பாத்து போங்க. சரி பாட்டி.